ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் திருப்தியே இல்லையா? பணத்து பின்னாடியே ஓடிட்டுருக்கிறீங்களா? பண ஆசை உங்கள தூங்கவே விட மாட்டேங்குதா? இதுக்கு தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது, பண ஆசையே எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு. என்னது, பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்குதா? அப்போ நமக்கு தேவைக்காக பணம் சம்பாதிக்கவே கூடாதா? பணம் நமக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக பணம் தேவைங்க. வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது, பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கருவறையிலேருந்து கல்லறை போகிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பணம் நமக்கு தேவையாக இருக்குது. ஆனால் பண ஆசை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுக்கு தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது, நான் திருப்தியாக, அதாவது பரிபூர்ணம் அடைகிறதுனால தேவனுடைய நாமத்தை நான் தூசிக்கக்கூடாது, அதே நேரத்தில் நான் தரித்திரப்படுறதுனால அடுத்தவங்க பொருளை திருடி ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. அதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் அன்றன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அந்தபடியே எனக்கு அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அன்றன்றைக்கு கொடுத்தாலே நம்ம கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, வேதத்தில் இன்னொரு வசனம் போட்டிருக்குது, போதும் என்கிற மனதுடனே கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரிங்களா? நம்ம தேவைக்கு பணம் வேணுங்க, ஆனால் தேவைக்கு மீறின ஆசை நமக்கு தேவையில்லை. பணத்தின் மேலே ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது, வேதனை தான் அதனால் பெருகும். ஸோ நீங்கள் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அதை நாம் கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் பெற முடியும். ஸோ நீங்கள் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும், உங்களுக்கு தேவையான அன்னன்னைக்குள்ள ஆகாரம் சந்திக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோட அவர் வேதனையை கொட்ட மாட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.